இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்ற பெறுவாராக. அவர் இரக்கம் நிறைந்த தந்தை, ஆறுதல் அனைத்திற்கும் மூச்சான கடவுள். அவரே நமக்கு எல்லா வகை வேதனையிலும் ஆறுதல் அளித்து வருகிறார். பின்வரும் மன்றாட்டுகளுக்கு பிறகு ஆண்டவரே உம்மை நோக்கி கூவி அழைத்தேன் என்று பதில் கூறுவோம். ஆண்டவரே உம்மை நோக்கி கூவி அழைத்தேன். ஆண்டவரே அளவில்லா வேதனை உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். ஆண்டவரே என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தலும், என் வேண்டுதலின் குரலை செவிகள் கவனமுடன் கேட்கட்டும். ஆண்டவரே உம்மை நோக்கி கூவி அழைத்தேன். ஆண்டவரை யான் செய்த பாவம் நினைவு கூறுவீராக. உமக்கு முன் யார் நிற்க முடியும்? வணக்கமுடன் நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யுமாறு நீர் பாவங்களை மன்னிக்கிறீர். ஆண்டவரே உம்மை நோக்கி கூவி அழைத்தேன். ஆண்டவரை மீது நம்பிக்கை வைக்கிறேன். அவரது வாக்குறுதியின் ஆன்மா நம்பிக்கை கொண்டுள்ளது. ஆண்டவரை உம்மை நோக்கி கூவி அழைத்தேன். என் ஆன்மா ஆண்டவரை எதிர்நோக்குகிறது. இரவின் காவல உதயத்தை எதிர்நோக்குவதை விட அதிக ஆர்வமுடன் எதிர்நோக்குகிறது என் ஆன்மா. காவலர் உதயத்தை எதிர்பார்ப்பதற்கு மேலாக இஸ்ராயலர் ஆண்டவர் எதிர்பார்ப்பார்களாக. எண்ணில் ஆண்டவரிடம் இரக்கம் உள்ளது. அவருடைய மீட்பு துணி பொங்கி வழிகிறது. இஸ்ராயலில் அவர் மீட்பார். அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்து நின்றும் அவர்களை மீட்டுக் கொள்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே உமது இரக்கத்தை கெஞ்சும் அன்றாடம் எங்களுக்கு செவிசாய்த்தலும், உமது கட்டளைப்படி இவ்வுலக விட்டு அகன்ற மடியார் ஏபி ஜோசப்புடைய ஆன்மாவை அமைதியும் மொழியும் நிறைந்தெடுத்தல் வரவேற்றும் புனிதனுடைய தோழமையில் சேர்த்தல் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக. இரக்கமிகு தந்தையை, ஆறுதல் அளிக்கும் இறைவா, நீர் மீது முடிவில்லா அன்பு கூறு சாவின் நிலையை வாழ்வின் மைகரையாக மாற்றுகிறீர். இந்நிலையில் உழன்று இயங்கும் அடியாரை கண்ணோக்கி அருளும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் அடைக்கலும் ஆற்றலும் நீரை, இருளும் துயரும் நிறைந்து எங்கள் அழுகையை மாற்றி நாங்கள் ஒளியும் அமைதியும் பெருவண்ணம் எங்களோடு இருந்தருளீராக. எங்கள் ஆண்டவராகியும் திருமகன் எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்து தம் உயிர்ப்பினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வளித்தார். ஆதலால் எங்கள் கண்ணீர் எல்லாம் துளைக்க பெற்று நாங்கள் இவ்வுலக வாழ்வின் இறுதியில் எங்கள் உறவினரோடு விண்ணகம் வந்து சேர்வதற்கு ஏற்றவாறு கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டிருக்க செய்தோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைப்பாட்சி எங்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. எல்லா பசங்களும் இருக்குவா ஜோகோடு நல்லது. தந்தை மகன் தூயா செலவு போடலாம். போட்டீங்களா?
திரும்பிங்க அங்கேயே திரும்பிங்க. திரும்பிங்கப்பா. திரும்பிப்பா. பின்னால இருக்கிறவங்க முன்னால போங்க, முன்னால இருக்கிறவங்க பின்னால வாங்க. நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. இறைவா, சீயோனில் உம்மை பாடுதல் ஏற்றதாம். எருசலேமில் உமக்கு பொருத்தனை செலுத்தப்படும். நீர் என் மன்றாட்டை கேட்டருளும். மாந்தர் அனைவரும் உம்மிடம் வருவர். நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையில் கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் செவிப்போம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம்ம சகோதரர் ஏபி ஜோசப் அவர்களை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் இறைவன் தாமை இவர் மீது இரக்கம் கொண்டு இவரது பாவங்களை மன்னித்து புனிதர்களின் வரிசையில் இவரை சேர்க்க வேண்டும் என இவருக்காக இத்திருப்பலியில் உருக்கமுடன் மன்றாடுவோம். மேலும் இவரது பிரிவால் துயரும் இவரது குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் செலுத்தும் ஜபங்களையும் ஜப உதவிகளையும் பெற்று இவர் விண்ணகத்தில் மகிழ்வுற இறைவன் இவருக்கு ஆசீர் வழங்குவாராக. இறைவனின் நித்திய ஒளியில் இவருக்கு ஆற்றலும் சமாதானமும் கிடைக்க இத்திருப்பலியில் இவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். தூய மன நிகழ்ச்சியை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமலை இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் வல்ல தந்தையே,
நீர் சிலுவையின் மறைபொருளால் எங்களை உறுதிப்படுத்தி உம் திருமகனின் உயிர்ப்பின் அருளடையாளத்தால் முத்திரையிட்டீரே. அதனாலும் அடியார் ஏபி ஜோசப் மீது கனிவுடன் இரக்கம் கொண்டு நீர் தேர்ந்து கொண்டவர்களின் தோழமையில் அவரை சேர்த்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1-9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகள் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்ற பேரிழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாய் இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாண்மையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்களாக என்று கண்டு கொண்டார். பொன்னை உலையிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரித்தால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாளுவார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. சுவாமி பாதாளங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். சுவாமி என் சத்தத்தை கேட்டருளும். எனது விண்ணப்பத்தின் பேரொலியை உமது செவி தந்து கேட்டருளும். ஆண்டவரே, நீர் எங்கள் கூரைகளை பாராட்டுகின்றார்கள். உமது முன்னிலை நிற்க இயல்பவன் யார்? ஆனால் உம்மிடத்தில் மன்னிப்பு உள்ளதா? பயபக்தியுடனே பணிபுரிவோம். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன். அவரது மொழிகளை நம்பினேன். உதய காலத்தை எதிர்நோக்கும் சாம கவலை வீர என் ஆவலாய் ஆண்டவரை எதிர்பார்க்கிறது. ஏனெனில் அவரே தயவால் நிறைந்தவர்.
பாடங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். சுவாமி என் சத்தத்தை கேட்டருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்களுக்கு அளித்த மறுமொழி: என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது இறைவனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது கல்லறையில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லது செய்வோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாவத்தின் தீர்வை அடையாமல் பாவியமெம்மை பாராமல் எம் பாவத்தின் தீர்வை அடையாமல் பரிகாரம் ஏற்றுவாய் பரியாமை என்று
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அடியார் எப்பி ஜோசப்புக்காக இப்புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுத்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களது இறைப்பற்றுள்ள பரிகார முயற்சியை முன்னிட்டு அவர் வாழ்வுக்கு உயிர்த்தெழும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முறையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரை சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்று உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரை சாக திருவுளமானார். ஆகவே வானதூதரோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என நம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்றி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்தூரம் அப்பத்தியம் மீட்பளிக்கும் கிணத்தியம் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் என்ற ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் மற்றத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கொண்டுள்ள எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி அனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்துள்ளோம். தந்தையே, நீர் இவ்வுலகில் நின்று உம்மிடம் அழைத்து கொண்ட ஏபி ஜோசப் என்னும் மரியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தோராய் இருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் அடிக்கடி விழும் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் மனித பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எங்களை வர நான் தகுதியற்றவன், ஆனால் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவாவும் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவாவும் வந்தடைக.
நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. புகழ் மிகம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக. தீயவையாவும் விலகிடுக. அவர் தினமும் மகிழ்வில் திளைத்திடுக. இரவும் வாழ்வு ஒளி பெறுக. அவர் இறைவாவும் தினம் வந்தடைக. அழக வாழ்வு மறைந்தாலும் நீதம் விண்ணவரம்பில் நிலைத்திடுக. மண்ணக வாழ்வு மறைந்தாலும் நீதம் வானக தூதர் புனிதருடன் வானக தூதர் புனிதருடன் என்றும் வாழ்ந்திடும் தகுதியில் உயர்ந்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக. அவர் இறைவாவும் வந்தடைய. உலகினில் அவர்கள் இறந்தாலும் இறை உறவினில் நிலைத்து வாழ்ந்திடுக. உலகினில் அவர்கள் இறந்தாலும் இறை உறவினில் நிலைத்து வாழ்ந்திடுக. சாவுயிர் கதவினை அடைத்தாலும் சாவுயிர் கதவினை அடைத்தாலும் நித்திய சாந்தியில் என்றும் இடம் பெறுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக. அவர் இறைவாவும் வந்தடைக. இயேசுவின் ஆத்மமே என்னை ரட்சியும். இயேசுவின் தேகமே என்னை ரட்சியும். இயேசுவின் இரத்தமே என்னை பொறுப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடாவண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவை நிறைவேற்றியபடி உம்மடியார் ஏபி ஜோசப்புக்கன்
நிறை பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கிறிஸ்துவின் இரக்கத்தை அளிக்கும் இவ்வருள் அடையாளத்தை அவர் பெற்றுக்கொண்டதால் புனிதர்களோடு கிறிஸ்துவின் தோழமையையும் கண்டடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிகளின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்றக்கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரர் ஏபி ஜோசப்பின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்பொழுது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் சாவே இவருக்கு மீட்பு அளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. பிதாவிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் நித்திய மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இறைவனின் புனிதரை துணை நிற்க வருவீர். தேவனின் தூதரை எதிர்கொண்டு வருவீர். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக்கொடுங்கள். உம்மை தம்மிடம் அழைத்த கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. தூதரும் உம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக்கொடுங்கள். நித்திய இளைப்பாற்றி ஆண்டவரை இவருக்கென்று அளித்திடுவீரே. முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கமிகுந்த தந்தையே உம்முடைய கைகளில் எம் சகோதரரின் ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். உமது நன்மைதானமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் அடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் உலக வாழ்வில் இவர் மீது பல நன்மைகளை பொழிந்துள்ளீர். இவற்றுக்கெல்லாம் மக்கு நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்திரலும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் எந்நாளும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் விசுவாசம் நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய இளைப்பாற்றியவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே.